உசேன் போல்ட் தெரியுமா உங்களுக்கு? மின்னல் மனிதன் அந்த ஆள் பேரு. அந்த ஆள் பேர் என்னங்க? மின்னல். அவ்வளவுதான், அவர் பேர் வரல. அந்த ஆள் ஓடுறப்ப டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்களாம், இதற்கு மேல் உசேன் போல்ட் வேகமாக ஓடினால் மாரடைப்பு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு உசேன் போல்ட் சொன்னாராம், ஒருவேளை ஓடுகிற பொழுது மாரடைப்பு வந்து இறந்தால் அதை விட எனக்கு பெருமை ஒரு அத்லட்டா வேற எதுவுமே கிடையாது, இறந்து விட்டு போகிறேன். இந்த உசேன் போல்ட் பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கு. அவர் ஓட்டப்பந்தயத்தெல்லாம் போகணும்னு ஆசையே இல்லை. சாதாரண ஆளு, ஸ்டூடெண்ட். ஆனா வேகமா ஓடுவாருங்கிறது ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. அவனை எப்படியாவது புஷ் பண்ணி ரன்னிங் ரேஸ் கொண்டு தொடர்ந்து பாக்குறாரு. நம்மால் வர மாட்டேங்கிறான். எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஒரு நாள் நம்மால் சோத்த மறந்துட்டு வந்துட்டாப்ல. லஞ்ச நேரா வந்திருக்காப்ல, சோகமா உட்காந்துருக்கான். சார் கேட்டிருக்காரு, ஏன்பா சோகமா இருக்க? சொல்லாம லிவிங்ஸ்டன் மாதிரி. அப்படின்னா சாப்பாடு மறந்துட்டு நான் என்னோட லஞ்ச் தரேன். உண்மையாவா சார்? ஆமா. ஆனா நம்ம ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின பாத்தியா, அவங்க கூட ஓடி நீ ஜெயிச்சிரு, உனக்கு இந்த லஞ்ச் கொடுத்தேன். ஒரு பேச்சு மாறக்கூடாது சார். அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? ஓகே. அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினால ரன்னிங் ரேஸ்ல, அவன் கூட ரன்னிங் ரேஸ் ஸ்கூல் கிரவுண்ட்ல. அவன் பாதி கிரவுண்டு ஓடுறதுக்குள்ள நம்மால் ஃபுல் கிரவுண்ட் ஓடிட்டு வந்து சார் சோறுன்னு இருக்கான். ஒன்று சொல்லவா, நமக்கே தெரியாத நம் திறமைகளை சரியாக அடையாளம் காட்டி உலகத்தின் முன்னால் நிறுத்துகிற ஒரு மனிதர் குருவாக இருக்க முடியும். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம்.